Hi students, இன்னைக்கு வீடியோல நம்ம 12th standard accountancy unit 5 admission of partnerல illustration 6 பார்க்க போறோம். Raghu and Sam are partners in firm sharing profits and losses in the ratio of 3:2. Their balance sheet as on 31st March 2017 is as follows. So இங்க balance sheet கொடுத்திருக்காங்க. அது தவிர அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். பிரகாஷ் இஸ் அட்மிட்டட் ஆன் 1/4/2017 சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன். ஸோ பிரகாஷ் இஸ் அட்மிட்டட் 1/4/2017னா ஓல்டு பார்ட்னர்ஸ் யாரு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது, ரகுவும் சாமும் ரெண்டு பேரும் ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்க எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, 3:2ங்கிற ரேஷியோல ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது 1/4/2017ல பிரகாஷ்ங்கிறவர் ஒரு நியூ பார்ட்னர் பிசினஸ்ல அட்மிட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப அட்மிட் பண்ணும்போது இங்க கீழே இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும் இப்போ பாத்தீங்கன்னா, பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் அட்மிஷன். ஸோ நம்ம இங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும், ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், பேஜ் நம்பர் 145 புக் எடுத்துட்டீங்களா, கையோட ஒரு பென்சில் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் எங்க வரும், எது அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்ன்றத ஐடென்டிஃபை பண்ணி பென்சில்ல மார்க் பண்ணி வச்சுக்கணும். விச் இஸ் பிலாங்ஸ் டு கிரெடிட்டட் டெபிட்டட் போட்டு வச்சிட்டோம்னா கடகட நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம். ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டாலே ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இங்க மிஸ்டேக் ஆச்சுன்னா எல்லாமே தொடர்ந்து தப்பு தான் வரும். ஸோ அதனால என்ன பண்ணீங்க, பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு டிரான்சாக்ஷன் தான். ரீவாலுவேஷன் அசெட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், அசெட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுவோம், ரீவாலுவேஷனுக்கு ரீட் பண்ணுவோம். லயபிலிட்டி அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன செய்வோம், லயபிலிட்டியை டெபிட் பண்ணுவோம், ரீவாலுவேஷனுக்கு ரீட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால ரெண்டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரில பாஸ் பண்ணுவோம். மற்றதெல்லாம் என்ன செஞ்சிருவோம், டெபிட்டா கிரெடிட்டான்றதை பார்த்துருவோம். அதனால பென்சில் எடுத்துட்டு என்ன செய்றீங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், he has to bring a capital 10,000 rupees. ஹீனா யார சொல்றாங்க, பிரகாஷ். பிரகாஷ் தான் நியூ பார்ட்னரா 1/4/2017ல அட்மிட் ஆறாரு. அவர் வரும்போது என்ன கொண்டு வர்றாரு, 10,000 rupees கேபிட்டல் கொண்டு வர்றாரு. ஸோ 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாருன்னா, பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாரு இல்லையா, கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்றாருன்னா பிசினஸ்க்கு என்ன வருது, இன்கம் வருது, கேஷ் உள்ள வருது, பிசினஸ் உள்ள கேஷ் வருது. அப்ப வந்ததுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெட்டா இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டா 10,000 rupees டு யார் கொண்டு வராங்க, என்ன பேர்ல வருது, கேபிட்டல்ன்ற பேரு. யார் கேபிட்டல் கொண்டு வராங்க, பிரகாஷ் கேபிட்டல் கொண்டு வராரு. சோ பிரகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000 rupees. ஓகேங்களா? நரேஷன் என்ன எழுதுவீங்க, கேபிட்டல் brought by பிரகாஷ். நெக்ஸ்ட், மெஷினரி இஸ் வேல்யூட் அட் 24,000 rupees. கவனிச்சுக்கோங்க, ஆல்ரெடி நமக்கு அசெட்ல மெஷினரி அக்கௌண்ட் 30,000 rupees இருக்கு இல்லையா, பேலன்ஸ் ஷீட்ல ஆல்ரெடி நமக்கு 30,000 rupees மெஷினரியில இருக்கு. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல மெஷினரி வேல்யூ 24,000 கொடுத்துருந்தாக்க மெஷினரி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, நல்லா கவனிங்க. 31st March அன்னைக்கு உங்களுக்கு மெஷினரி வேல்யூ 30,000 காட்டுது. ஓகேங்களா? இப்போ எவ்வளவு வருது, இப்போ பார்ட்னர் அட்மிட் ஆனவுடனே ரீவாலுவேட் பண்ணுவாங்க இல்லையா, அசெட் அண்ட் லயபிலிட்டி, அன்னைக்கு ரீவாலுவேட் பண்ணும்போது மெஷினரி வேல்யூ 24,000 காட்டுது. அப்பனா என்ன அர்த்தம், மிஷினரி வேல்யூ குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி தெரிஞ்சுக்கலாம், 30ல இருந்து 24 சப்ட்ராக்ட் பண்ணா 6,000 rupees டிஃபரன்ஸ் வருதுங்களா, அப்ப 6,000 rupees குறைஞ்சிருக்கு. 31st March 2017 போது 30,000 rupees இருக்கு. பிரகாஷ்ங்கிறத அட்மிட் பண்ணும்போது நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ணா நம்ம என்ன கண்டிஷன், ஃபார்ம்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல என்ன கண்டிஷன் இருக்கு, அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவாலுவேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் தெரியுது மெஷினரியோட ஆக்சுவல் அன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்டிங் வேல்யூல 24,000 rupeesனு வருது. அப்படி வந்ததுன்னா மெஷினரி வேல்யூ குறைஞ்சிடுச்சு இல்லையா. மெஷினரி வேல்யூ குறைஞ்சதுன்னா என்ன அர்த்தம், அசெட் வேல்யூவும் குறைஞ்சிருக்கு, சொத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. சொத்தோட மதிப்பு குறைஞ்சதுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி, சொத்து மதிப்பு குறைஞ்சதுன்னா கிரெடிட் பண்ணணும், எது, சொத்தோட மதிப்பை கிரெடிட் பண்ணணும். அப்போ மெஷினரி வேல்யூ என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணிடுவோம். டு மெஷினரி அக்கௌண்ட் 3,000 rupees, 6,000 rupees கிரெடிட் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபர்னிச்சர் டு பி, அங்க சிஆர்னு போட்டுக்கோங்க. ஃபர்னிச்சர் டு பி டிப்ரிசியேட்டட் 3,000 rupees. ஆல்ரெடி நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதீங்க,
உடனே ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல போய் பார்க்க கூடாது. ஃபர்னிச்சர் அசெட்ல 10,000 rupees இருக்கு, இங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ஃபர்னிச்சர் டிப்ரிசியேட்டட் 3,000 rupees இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அவங்க டைரக்டாவே ஃபர்னிச்சர் டு பி டிப்ரிசியேட்டட் டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. குறைந்திருக்கு, தேய்மானம் ஆயிருக்கு, டிப்ரிசியேட்டட்னா தேய்மானம் ஆயிருக்கு. எதுல? ஃபர்னிச்சர்ல தேய்மானம் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல மெஷினரி வேல்யூன்னு கொடுத்ததுனால நம்ம பழைய வேல்யூவையும் புது மதிப்பையும் பழைய மதிப்பையும் ஒப்பிட்டு பார்த்து அது இன்க்ரீஸா டிக்ரீஸா ப்ராஃபிட்டா லாஸான்றத பார்ப்போம். இங்க ஃபர்னிச்சர் டிப்ரிசியேட்டட் அவனே டைரக்டா கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்லயே டைரக்டா என்ன கொடுத்துட்டாங்க? ஃபர்னிச்சர் டிப்ரிசியேட்டட். அப்போ ஃபர்னிச்சரோடைய மதிப்பு குறைஞ்சிடுச்சு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இங்க இந்த பேலன்ஸ் ஷீட்லாம் பார்க்க கூடாது. ஓகேங்களா? அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 3000 ரூபாய் குறைஞ்சிருக்குன்னா அசட் மதிப்பு குறைஞ்சிருக்கு. அசட்டோட மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா அசட் என்ன செய்யணும்? கிரெடிட் பண்ணணும். சோ என்ன செய்யறீங்க? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 3,000 rupees டிப்ரிசியேட் ஆயிருக்கு இல்லையா? 3,000 rupees என்டர் பண்ணிடணும். காட் இட்? Provision for doubtful debts should be increased 3,000 rupees. Provision for doubtful debts னா என்ன அர்த்தம்? வாரா கடன். நீங்க ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, ஒரு நீங்க சப்ளை பண்ணிருக்கீங்க ஒருத்தருக்கு, ஓகேங்களா? ஒரு டைல்ஸ் பிசினஸ் நடத்துறீங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கு டைல்ஸ் சப்ளை பண்ணிருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு? ஒரு மாசத்துல அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன், கடனுக்கு தான் வாங்கிட்டு போறாரு. புரியுதுங்களா? கடனுக்கு உங்ககிட்ட 50,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு போறாரு. நல்லா தெரிஞ்சவரு, நீங்களும் 50,000 ரூபாய்க்கு சரக்கு கொடுத்துட்டீங்க, ஒரு மாசத்துல திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாசம் திருப்பி தரேன்னு சொன்ன மாதிரியே அவர் என்ன பண்ணிட்டாரு? 47,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? அப்புறம் என்ன ஆயிடுச்சு? 1,000 rupees இங்க என்ன ஆயிருக்கு? ஒரு 2-3 தடவை கடனுக்கு வாங்கிட்டு போயிருக்கிறா. அந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் வந்து வாரா கடன் வரவே இல்லை. போன வருஷம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இதே மாதிரி சரக்கு வாங்கிட்டு, கடனுக்கு வாங்கிட்டு, 50,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு 49,000 ரூபாய் காசு கொடுத்துட்டாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடுறேன்னுட்டு அவங்க கொடுக்கல. அப்போ அது என்னது? வாரா கடன். நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம்? பேலன்ஸ் ஷீட்ல எடுக்கும். இப்போ திருப்பி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஷுட் பி இன்க்ரீஸ்டு 3000 ஏறிடுச்சு. வேற ஒருத்தருக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இதே மாதிரி குட்ஸை 10,000 rupeesக்கு சேல்ஸ் பண்ணிருக்கீங்க, ஓகேங்களா? நீங்க வித்திருக்கீங்க. 10,000 ரூபாய் வித்ததுல என்ன இருக்கு? அவரு 2,000 தான், 8,000 கொடுத்துட்டாரு, 2,000 கொடுக்கல. அது பெண்டிங்லயே இருக்கு. எப்ப? 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொருளை விற்கப்பட்டது. 6 மாசத்துல ஒரு மாசம் அவகாசம் கேட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு மாசத்துலயே 8,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாரு. 2,000 ரூபாய் ஒரு மாசமும் போன் பண்ண இதோ தரேன் அதோ தரேன், இன்னும் வரல, வந்துடும், தந்துடுறேன்னே சொல்லியிருக்காரு. அப்ப என்ன ஆயிருக்கு? வாரா கடன். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்னா என்னது? வாராத கடன் நிலுவையில இருக்கு. ஆல்ரெடி ஒரு 1000 ரூபாய் வேற ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்க வித்திருக்கீங்க, ஒரு 1000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு, தரேன்ட்டு. இப்ப அது 3000 ஏறிடுச்சு. இன்னொருத்தர் ஒரு 2,000 தரல இல்லையா? அப்போ என்ன இருக்கு? 3,000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப என்னது? 1,000 rupeesல 3,000 போயிடுச்சுன்னா 2,000 rupees தான் என்னது? வாரா கடன். அப்ப அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கணக்கு பார்க்கும்போது 2,000 ரூபாய் தான் வாரா கடனா இருக்கு, நிலுவையில இருக்கு. அப்போ நமக்கு அது லாஸ். ஓகே, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்ங்கிறது அசட் அக்கௌண்ட், அது லாஸ். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அசட் அக்கௌண்ட் என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு லாஸ்னா டிக்ரீஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஜேர்னல் என்ட்ரி என்ன? அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆயிடுச்சுனாக்கா அசட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும், ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். சோ அசட் அக்கௌண்ட் எது? இங்க என்ன அக்கௌண்ட்? அசட் அக்கௌண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் தான் அசட் அக்கௌண்ட். 2,000 ரூபாய் கிரெடிட் பண்ணிட்டீங்க, ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு கிரெடிட்ல இருக்கிற மொத்த வேல்யூ ஆட் பண்ணி டோட்டல் டெபிட்ல போட்டுருணும். ஒரு ரீவால்யூஷன் அக்கௌண்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது unrecorded trade receivable of 1,000 rupees would be brought into books now. Unrecorded trade receivable னா என்னது? உங்களுக்கு வரணும், பிசினஸ்க்கு இன்கம். ஓகேங்களா? பேயபிள்னா யூ மேட் பேமெண்ட், நீங்க பிசினஸ்ல இருந்து பணம் வெளில போகுது, எக்ஸ்பென்சஸ். ரிசீவபிள்னா இன்கம், பேயபிள்னா எக்ஸ்பென்சஸ். ட்ரேட் ரிசீவபிள்னா பணம் 1000 ரூபாய் வந்திருக்கு, பட் அன்ரெக்கார்டட்னா என்ன பண்ணல, நீங்க அக்கௌண்ட்ல என்ட்ரி போடல. அப்புறம் லேட்டரா தான் தெரிய வருது நமக்கு பணம் வந்ததே, நம்ம என்ட்ரி எழுதலையே. என்ன பண்ணிட்டீங்க நீங்க? would be brought into books now. இப்போ புக்ல கணக்குல கொண்டு வந்துட்டீங்க. ரிசீவபிள்னா இன்கம்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பில்ஸ் ரிசீவபிள், ட்ரேட் ரிசீவபிள்னா என்ன அக்கௌண்ட்? ஃபர்ஸ்ட் அசட் அக்கௌண்ட். ஓகேவா? அசட் அக்கௌண்டா லயபிலிட்டி அக்கௌண்டா? ட்ரேட் பேயபிள்னா தான் லயபிலிட்டி அக்கௌண்ட். நீங்க கொடுக்கறது, நீங்க செலுத்த வேண்டியதெல்லாம் பேயபிள், லயபிலிட்டி, நீங்க கடனாளி. பில்ஸ் ரிசீவபிள்னா உங்களுக்கு வர வேண்டியது, சொத்துக்கள் கணக்குல வரும்.
அசெட்ல வரும். ஓகேங்களா? ஸோ பில்ஸ் ட்ரேட் ரிசீவபிள் 1000 ரூபாய் வந்துருச்சு, கணக்குல எழுதல, இப்போ என்ன பண்ணிட்டீங்க, எழுதிட்டீங்க. எழுதின உடனே அசட்டோட மதிப்பு ஏறுது. ஏன்னா அது இன்கம்னு சொல்லியிருக்கேன். அப்போ இன்கம் உங்களுக்கு அதிகமாச்சுன்னா அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். எதை டெபிட் பண்ணணும், அசட் அக்கௌண்ட். இதுல எது அசட் அக்கௌண்ட், ட்ரேட் ரிசீவபிள்ங்கிறது அசட் அக்கௌண்ட். எதை கிரெடிட் பண்ணுவீங்க, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுவீங்க. அப்போ ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட்டட் டு ரீவேல்யூஷன். அப்போ உங்களுக்கு அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுங்க, அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அசட் அக்கௌண்ட் டிக்ரீட் பண்ணுங்க. ஆப்போசிட் என்ன என்ட்ரி வரும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அசட் அக்கௌண்ட் கிரெடிட்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட், அசட் அக்கௌண்ட் டெபிட்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட். இவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து என்ன செய்றீங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்னா அது ப்ராஃபிட்டோ லாஸோ ரீவேல்யூஷன்ல வந்ததுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், ஜேர்னல் என்ட்ரியில பாஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால கொஞ்சம் ஸ்பேஸ், ஒரு டிரான்சாக்ஷன் போடுற அளவுக்கு ஸ்பேஸை விட்டுட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா டி ஃபார்மேட் தான், 2 சைடு இருக்கு, டெட்டார் சைடு அண்ட் கிரெடிட்டார் சைடு. ஓகேங்களா? பர்டிகுலர் செல் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரியில எங்கெங்கெல்லாம் அப்பியர் ஆகுது, எங்க ஷோ ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா இது பேங்க் அண்ட் கேபிட்டல் டிரான்சாக்ஷன். செகண்ட் டிரான்சாக்ஷன்ல ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இருக்குங்களா, இருக்கு. எந்த சைட்ல இருக்கு, டெட்டார் சைட்ல இருக்கா, கிரெடிட்டார் சைட்ல இருக்கா? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி என்ன இருக்கு, ரீவேல்யூஷனுக்கு ஆப்போசிட்ல டு மெஷினரி அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட். ஸோ டெட்டார் சைட்ல போயிட்டு எப்பவுமே என்ன வேர்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், டூங்கிற வேர்டு வச்சு தான் டெட்டார் சைட்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல என்னென்னலாம் இருக்கோ, டு மெஷினரி அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட் அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிடுறீங்க. அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு வரீங்க. இங்க ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இருக்கா, இருக்கு. எங்க இருக்குன்னு பாக்குறீங்க, எங்க இருக்கு, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் போயிடணும். போயிட்டு அதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி என்ன இருக்கு, ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட் இருக்கு, 1000 rupees. ஸோ ஆப்போசிட் என்ட்ரியை பை ட்ரேட் ரிசீவபிள் 1000 rupees என்டர் பண்ணிட்டோம். ஸோ என்னென்னலாம் ரீவேல்யூஷன் சம்பந்தமா இங்க இருந்ததோ ஜேர்னல் என்ட்ரியில அதை இங்க என்ன பண்ணிட்டோம், போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், டோட்டல் போடணும். டோட்டல் பண்ணணும்னா நம்ம என்ன கவனிப்போம், எந்த சைடு அதிகமான அமௌண்ட் இருக்குன்னு பார்ப்போம். டெப்டார் சைட்ல இருக்கா, கிரெடிட்டார் சைட்ல இருக்கா? கிரெடிட்டார் சைட்ல நமக்கு 1000 rupees தான் இருக்கு. டெட்டார் சைட்ல தான் நமக்கு அதிகமான அமௌண்ட் இருக்கு. எவ்வளோ, 6000 + 3000, 9000 + 2000, 11,000 rupees. டெட்டார் சைட்ல தான் மதிப்பு அதிகமா இருக்கு. எந்த பக்கம் மதிப்பு அதிகமா இருக்கோ அந்த மதிப்பை தான் டோட்டலா போடணும், அந்த வேல்யூவை தான். ஸோ டெட்டார் சைடு டோட்டலுக்கு நமக்கு 11,000 rupees. இந்த டோட்டல் நம்ம என்ன செய்யணும், சேம் லைன்ல கிரெடிட்லையும் 11,000 rupees டோட்டல் போட்டோம். 2 சைட்லையுமே டோட்டல் போட்டோம். எந்த பக்கம் டோட்டல் கிடைச்சது, அதிக மதிப்பு எங்க இருந்தது, டெட்டார் சைடு. டெட்டார் சைட்ல தான் டோட்டல் கிடைச்சது. டெட்டார் சைட்ல டோட்டல் கிடைச்சதுன்னா பேலன்சிங் ஃபிகர் எங்க கிடைக்கும், ஃபார்மேட்ல கிரெடிட் சைட்ல தான் பேலன்சிங் ஃபிகர் வரும். என்ன செய்வோம், எந்த பக்கம் கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கிறத டோட்டல் போட்டுட்டோமா, டெட்டார் சைடு அதிகமா இருக்கு, அதை டோட்டலா 2 பக்கமும் போட்டுட்டோம், ஒரே நேர்கோட்டுல போட்டுட்டோம். அப்புறம் கம்மியா இருக்க பக்கம் வரும். எந்த பக்கம் கம்மியா இருக்கு, கிரெடிட் சைட்ல கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு, 1000 ரூபாய் கம்மியா இருக்கு. இந்த 1000 ரூபாவை என்ன செய்யறோம், டோட்டல்ல இருந்து கழிக்கிறோம். 1000 ரூபாய் 11,000 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு, 10,000 ரூபாய். இதுதான் பேலன்சிங் ஃபிகர். டிஃபரன்ஸ் பிட்வீன் டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் எவ்வளவு, 10,000 rupees. புரிஞ்சுதுங்களா? இப்போ 10,000 ரூபாய் நம்ம இங்க எழுதிட்டோம். இப்போ டெட்டார்ல டோட்டல் கிடைச்சதுன்னா கிரெடிட்டார்ல பேலன்ஸ் கிடைக்குமா, கிரெடிட் சைட்ல மதிப்பு அதிகமா இருக்கு, கிரெடிட்ல டோட்டல் கிடைச்சா எங்க மதிப்பு அதிகமா, எங்க பேலன்சிங் ஃபிகர் போடுவீங்க, டெட்டார் சைட்ல பேலன்ஸ் வருவீங்க. ரைட்டா? இப்போ நமக்கு ஆஸ் பர் த ஃபார்மேட் கிரெடிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் கிடைச்சிருச்சு. இதுக்கு என்ன பேர், கிரெடிட் சைட்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் கிடைச்சதுன்னா டெபிட் அண்ட் கிரெடிட், இந்த பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைட்ல கிடைச்சதுன்னா இது லாஸ். லாஸ் ஆன் த ரீவேல்யூவேஷன் எழுதிடணும், பை லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன். இந்த லாஸ் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு பார்ட்னர் உள்ள வராரு, பிரகாஷ்ங்கிற ஒரு பிசினஸ்ல புதுசா அட்மிட் ஆறாரு. அட்மிட் ஆன உடனே நம்ம என்ன செய்யணும், ஆஸ் பர் த ஃபார்மேட், ஆஸ் பர் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு என்ன செய்யறோம்,
அசட்டையும் லயபிலிட்டியும் ரீவேல்யூவேட் பண்றோம். என்ன தேதிக்கு? 1/7/14/2017 அன்னைக்கு தேதிக்கு அந்த பார்ட்னர் அட்மிட் ஆகிற தேதி அன்னைக்கு எல்லாத்தையும் அசட் அண்ட் லயபிலிட்டி ரீவேல்யூவேட் பண்ணதுல என்ன தெரியுது? கம்பெனிக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கு, நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த நஷ்டத்தை யார் ஏத்துப்பாங்க? ஓல்டு பார்ட்னர் தான் ஏத்துக்கணும். ஏன்னா இது பழைய கணக்கு, போன வருஷத்து கணக்கு. அந்த கணக்குல ப்ராஃபிட்டோ லாஸையோ பழைய பார்ட்னர் கொடுத்துட்டு புது பார்ட்னர் வந்த உடனே புது கணக்கை ஆரம்பிக்கணும், புது பார்ட்னர்ஷிப் ஃபார்மை உருவாக்கணும், புது ரீகான்ஸ்டியூட் பண்ணணும். என்ன நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, யார் யாரெல்லாம் என்னென்ன கேபிட்டல், அது புதுசா ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த 10,000 rupees லாஸ் யாருக்கு போகும்? ஓல்டு பார்ட்னருக்கு. ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ போகும். ஓல்டு பார்ட்னர் யாரு? ரகு, சாம், ரெண்டு பேரும் ஓல்டு பார்ட்னர். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன? 3:2. ஓகேங்களா? சோ இந்த 10,000 ஃபர்ஸ்ட் பார்ட்னர் பேர் என்ன? ரகு. இவங்க கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். 3 யாருக்கு போகுது? ரகுக்கு. அடுத்து டினாமினேட்ல என்ன செய்வோம்? ரேஷியோவை ஆட் பண்ணுவோம். ரேஷியோ 3:2னா 3 + 2 எவ்வளவு கிடைக்குது? 5. இந்த 5 டினாமினேட்ல எழுதி என்ன பண்ண போறோம்? இப்போ கேன்சல் பண்ண போறோம். 1 5 is 5, 2 5s are 10. இந்த 3 0 இங்க வந்துடுது. இப்போ என்ன பண்ண போறோம்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 2000 × 3 6,000 rupees. 10,000 rupees லாஸ்ல ரகுவோட கேபிட்டலுக்கு 6,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அவரோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. அடுத்தது சாம், ரெண்டாவது ஓல்டு பார்ட்னர் பேர் என்னது? சாம். இந்த 10,000 rupees லாஸ சாமோட கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ 10,000 இன்ட்டு அவரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ எவ்வளவு? 2. ஓகேங்களா? ஸோ இந்த 2னா நியூமினேட்ல 2 போட்டுக்கிறீங்க. சம் ஆஃப் த ரேஷியோ 5 டினாமினேட்ல எழுதி 1 5 is 5, 2 5s are 10. இந்த 3 0 இங்க வந்துருச்சு. 2 2s are 4, 4,000 rupees. சாமோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டோம்? லாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு எந்த பக்கம் லாஸ் கிடைச்சிருக்கு? பேலன்சிங் ஃபிகர் ரிவால்யூஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல 10,000 rupees கிடைச்சிருக்கா? ரீவால்யூஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல வந்ததுன்னா ஜேர்னல் என்ட்ரிய ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் 10,000 rupees கிரெடிட் பண்ணணும். அதனால டு ரிவால்யூஷன் அக்கௌண்ட் 10,000 rupeesன்னு கிரெடிட் பண்ணிட்டோம். அப்போ டெட்டார்ல என்ன அக்கௌண்ட் வரும்னா, இந்த ப்ராஃபிட் இந்த லாஸை யாருக்கு ஷேர் பண்ணி கொடுத்தோம்? ஓல்டு பார்ட்னருக்கு ஷேர் பண்ணி கொடுத்தோமா? யார் அந்த ஓல்டு பார்ட்னர்? ரகு. அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டோம்? டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அப்போ இந்த 10,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா? ஓல்டு ரகுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000 rupees, சாம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 4,000 rupees. ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஷேர் பண்ணது இந்த 10,000 ஷேர் பண்ணிருக்கோம் இல்லையா? அதை டெபிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ பிராக்கெட்ல என்ன எழுதுவோம்? லாஸ் ஆன் ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் டு தயர் ஓல்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோன்னு நரேஷன் எழுதி முடிக்கிறோம். அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ? நியூ பார்ட்னர் அட்மிஷன், ஆஃப்டர் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர் ப்ரிப்பேர் த கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். 2 சைடு, டெட்டார் சைடு அண்ட் கிரெடிட்டார் சைடு. டெட்டார் சைட்ல ஃபார்மட் டேட் பர்டிகுலர்ஸ் 3 பார்ட்னரோட நேம் rupees. அதே மாதிரி கிரெடிட்டார் சைட்ல டேட் பர்டிகுலர்ஸ் 3 பார்ட்னரோட நேம் rupees என்டர் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் தான் எழுதணும். ஃபிக்ஸ்டு கேபிட்டல்னா என்னன்னா, இங்க பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல் அக்கௌண்ட் ரகுவோடது 40,000, சாம் 30,000 rupees. இது பேரு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட். லாஸ்ட் சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஆஸ் பர் த ஃபார்மேட் எங்க ஷோ ஆகும்? கிரெடிட் சைட்ல தான் காட்டும். ஆஸ் பர் த ஃபார்மேட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் எங்க தான் வரணும்? கிரெடிட் சைட்ல. ஸோ அதுல கிரெடிட் சைட்ல போயிட்டு என்னன்னு எழுதுவீங்க? பை பேலன்ஸ் brought down, தட் மீன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். கேபிட்டல் முதல் போட்டு தானே பிசினஸ் ஓபன் பண்றாங்க. அப்போ ரகு உள்ள பிசினஸ் ஸ்டார்ட், ரகுவும் சாமும் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது ரகு 40,000 ரூபாய் முதல் போட்டிருக்காரு, சாம் 30,000 ரூபாய் முதல் போட்டிருக்காரு. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? 2 பேருது 40,000 30,000 அவங்களோட காலத்துக்கு நேரம் எழுதிடணும். இதுக்கு நேரம் என்ன எழுதணும்? பை பேலன்ஸ் brought downனா ஓப்பனிங் பேலன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்பவுமே எங்க வரும்? ஃபிக்ஸ்டு கேபிட்டல் கிரெடிட்டார் சைட்ல தான் ஃபார்மேட்ல என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது பிரகாஷ்ங்கிற ஒரு கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு இல்லையா? நியூ பார்ட்னரையும் சேர்த்து தான் கேபிட்டல் போட சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் அட்மிஷன்ட்டு. அப்ப பிரகாஷ் எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வந்தாரு?
இங்க வருவோம். ஜேர்னல் என்ட்ரிக்கு வந்தீங்கன்னா பிரகாஷ் கேபிட்டல் 10,000 rupees கொண்டு வந்திருக்காங்க. பிரகாஷ் கேபிட்டல் எங்க இருக்கு? கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்ப கிரெடிட் சைட்ல போயிட்டு பிரகாஷுக்கு நேரம் 10,000 எழுதிட்டு அதுக்கு ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது? பேங்க் அக்கௌண்ட். இந்த 10,000 நேரம் ஆப்போசிட் அக்கௌண்ட் பை பேங்க் அக்கௌண்ட்னு எழுதி முடிஞ்சிச்சிங்களா? வேற எங்க ஜேர்னல் என்ட்ரியில கேபிட்டல் அக்கௌண்ட், இங்க கேபிட்டல் அக்கௌண்ட் வந்தது, கிரெடிட்ல இருந்தது, போய் கிரெடிட் பண்ணிட்டோம். கிரெடிட் சைட்ல போயிட்டு பிரகாஷ் காலத்துக்கு நேரம் எழுதிட்டோம். வேற எங்க கேபிட்டல் அக்கௌண்ட் அப்பியர் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்க இருக்கு ரகுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சாம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குங்களா? சோ எங்க இருக்குங்க? ரெண்டும் டெட்டார் சைட்ல வருது. அப்போ டெட்டார் சைட்ல போயிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெட்டார் சைடு, கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெட்டார் சைட்ல வந்துடணும். புரியுதுங்களா? வந்து ஆப்போசிட் அக்கௌண்ட் என்ன இருக்கு? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஸோ 2 ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ரகுவோட 6,000, சாமோடையது 4,000 அவங்கவுங்க காலத்துக்கு நேரம் என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ ரெஸ்பெக்டிவ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரிலேட்டடா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம்? டோட்டல் போட போறோம். டோட்டல் போட்டோம்னா 40,000, 30,000, 10,000. இந்த சேம் டோட்டல் இங்கேயே 40, 30, 10 ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யறோம்? இந்த 6,000ல 40,000 போயிடுச்சுன்னா 34,000, 4,000ல 30,000ல 4,000 போயிடுச்சுன்னா 26,000. இங்க ஒண்ணுமே இல்லை, இந்த 10,000 இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இது பேர் என்னது? க்ளோசிங் பேலன்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இருக்கிற கேபிட்டல் அக்கௌண்ட் சம்பந்தமானதெல்லாம் என்ட்ரி போட்டுட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் சப்ராக்ட் பண்ணி என்னென்னலாம் இருக்குதோ டோட்டல்ல இருந்து இருக்கிற அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இந்த என்ன எழுதணும்? க்ளோசிங் பேலன்ஸ்னா டு பேலன்ஸ் கேரி டவுன். கேரி டவுன்னா க்ளோசிங் பேலன்ஸ் எழுதிட்டோமா? இதை என்ட்ரு பண்ணிட்டு லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டிருக்கோம் இல்லையா? என்ன செய்வோம்? இதை ஆப்போசிட் சைட்ல டோட்டலுக்கு கீழே இந்த 34,000, 26,000, 10,000 என்ன பண்ணுவோம்? நம்ம என்ட்ரு பண்ணுவோம். எங்க பண்ணுவோம்? டெபிட் சைட்ல க்ளோசிங் பேலன்ஸ் கிடைச்சதுன்னா கிரெடிட் சைட்ல இதுக்கு ஆப்போசிட் கிரெடிட் தானே, டெட்டாருக்கு ஆப்போசிட் கிரெடிட்டார் சைட். ஸோ டெபிட் சைட்ல தான் க்ளோசிங் பேலன்ஸ் கிடைச்சிருக்கு. டெட்டார் சைட்ல என்ன செய்யறாங்க? சேம் அமௌண்ட் 34, 26,000, 10,000 ஆப்போசிட் சைடு எது? கிரெடிட்டார் சைடு. டோட்டலுக்கு கீழே அந்த அமௌண்ட்டுங்களை எழுதிட்டு இதுக்கு நேரம் என்ன செய்யறோம்? பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதுறோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னா என்ன அர்த்தம்? ஓப்பனிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் இயரோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு? 34,000, 26,000, 10,000 ரூபாய் என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்? ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக்